எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சந்தோஷ். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தர்ம வெங்கடேஷ். T20 சீரிஸ், ஓடி சீரிஸ்லாம் முடிஞ்சது. இப்போ நம்ம டெஸ்ட் சீரிஸ் ப்ரிவியூ எல்லாம் பார்க்க போறோம். இந்த வீடியோல எஸ்பெஷலி நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இந்தியாவோட பேட்டிங் லைனப் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ நாங்க பாக்குறதுக்கு முன்னாடி நாங்க விஸ்டம் இந்தியா கிரிக்கெட் அவங்களோட வெப்சைட்டை யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோல. ஸோ இது அவங்களுக்கான கிரெடிட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ல எதுவும் இல்லை, அவங்களுக்கான கிரெடிட்ஸ் நாங்க சொல்லிடுறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம பேட்டிங்கை பத்தி நாங்க பார்க்க போறோம். ஸோ பேட்டிங் சொல்லுங்க சாண்டி. 2 பிராக்டிஸ் மேட்ச் முடிஞ்சிருக்கு. என்னதான் இந்தியன் பேட்டிங் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? கண்டிப்பா யார் யார் ஆடுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு சில பொசிஷன்ல 3, 4, 5 எல்லாம் டிபேட்டபிளே கிடையாது. சோ நியாயமா சொல்லணும்னா ஓப்பனிங் அகர்வால் ரொம்ப நாளா ஆடிட்டு இருக்கா அப்படியே. சோ அவருக்கு அந்த ஸ்லாட் நம்ம கொடுத்துறணும். 3 கண்டிப்பா தி வால் ஆஃப் இந்தியா, தி ஜூனியர் வால் ஆஃப் இந்தியா, புஜாரா. கோலி பேசவே தேவையில்லை அவரை பத்தி. அதுவும் அடலைட்ல பிரிப்பாரு, அதனால கண்டிப்பா அவர்தான் நம்பர் 4. கண்டிப்பா. நெக்ஸ்ட் 5 ரஹானே, வைஸ் கேப்டன், கண்டிப்பா ஆடுவாரு. சோ இந்த 4 பொசிஷன் ஃபிக்ஸ்ட். சோ டிபேட் 2, 6, 7 அப்படிங்கறது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் டிபேட் விக்கெட் கீப்பருக்கான டிபேட்டா இருக்கும். சோ விக்கெட் கீப்பர் பண்டா சஹாவா அப்படிங்கிற கேள்வி வரும். ஐ திங்க் எல்லாரோட சாய்ஸும் பண்ட் தான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பண்ட் தான் கண்டிப்பா. ஏன்னா பிராக்டிஸ் மேட்ச்ல 100 அடிச்சிட்டாரு, வேற ஆப்ஷனே கிடையாது. பண்ட்டுக்கு தான் கண்டிப்பா போயாவாங்க. அண்ட் சஹா கூட சிலர் சொல்லலாம் சஹா கூட 50 அடிச்சிருக்கா அப்படின்ட்டு. பட் ஃபாரின் கிரவுண்ட்ஸ்ல இந்தியா பெட்டர் பேட்ஸ்மேனை தான் ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க இத்தனை காலமா. சோ அதனால சஹா ஹேஸ் டு வெயிட் ஃபார் ஹிஸ் சான்ஸ். சோ பண்ட். சோ இன்னொரு விஷயம் பண்ட் நல்லா ஸ்லெட்ஜ் பண்ணுவாரு பெயினை. அது ஜாலியா இருக்கும் பார்க்க. அது நம்மளுக்கு ஜாலியா இருக்கும், எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு தெரியல. சோ நம்ம அடுத்து ஹாட் டாபிக் டிபேட் ரைட் நவ. யார் அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன்? ரோஹித் சர்மாக்கு இன்ஜுரி இல்லைன்னா ரோஹித் சர்மா தான். சோ பட் அவர் இன்ஜுரியில இன்னும் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கா அப்படி. சோ அவருக்கு பதிலா யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க சந்தோஷ்? ரோஹித் சர்மா கிடையாது. என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா I'll go with சுப்மன் கில். He had proven himself. நிறைய இடத்துல பண்ணிருக்காரு. இந்தியா ஏக்கு டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. பிராக்டிஸ் மேட்ச்ல ஒரு 60 ஆர்டர் ரன்ஸ் அடிச்சாரு, நல்லா ஆடினாரு. சோ he deserves an opportunity சொல்லுவேன். My choice will be கில். நீங்க என்ன சொல்றீங்க? கில் இஸ் a good choice தான். பட் பிஃபோர் கோயிங் டு தி ஓப்பனிங் ஐ திங்க் நம்ம 6 நம்ம விஹாரியை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா பிராக்டிஸ் மேட்ச்லயே செஞ்சுரி அடிச்சிட்டா அப்படி. அண்ட் பார்ட் டைமா ஸ்பின்னும் போடுவோம் அப்படி. ஐ திங்க் ஒரு பவுலர் ஒரு 4 ஓவர் 3 ஓவர் போடுற பவுலரும் நம்மளுக்கு வேணும். ஸோ 6 விஹாரி. ஸோ ஏன்னா நம்மளுக்கு ஓப்பனிங்க்கு லிஸ்ட் கம்மியாகுது செலக்ட் பண்ண, அதுக்காக தான், வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல. கில் அப்படிங்கிறீங்களா? எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விஹாரி ஆனா அஸ்வினுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 2018ல அஸ்வின் ஸ்பைஸ் ட்ரெயின்லாம் வந்துச்சு, 30-40 ஓவர்ஸ் அந்த ட்ராட் போட்டோம். அதனால விஹாரி கண்டிப்பா ஆடணும். எஸ். சோ அந்த இடத்துல விஹாரி. சோ நீங்க ஓப்பனிங்க்கு வந்தோம்னா நீங்க கில் சொன்னீங்க. பட் ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் வெளியே இருக்கும்போது கில் ஒரு யங்ஸ்டர் தான், மேல வந்துட்டு இருக்கா அப்படி, சின்ன வயசு தான், சான்ஸ் கொடுக்கணும், எல்லாமே கரெக்ட் தான். பட் ராகுல் மாதிரி ஒரு பிளேயரை வெளியில உட்கார வைக்கிற அளவுக்கு அவர் அடிக்கலையே. 4 பிராக்டிஸ் மேட்ச்ல கூடி ஒரே ஒரு 50 தானே அடிச்சிருக்கு அப்படி. லைக் 4 பிராக்டிஸ் மேட்ச்னு சொல்லிட்டு 4 இன்னிங்ஸ், 2 பிராக்டிஸ் மேட்ச்ல 4 இன்னிங்ஸ்ல சேர்த்து ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரி தான் இருக்கு. ஐ திங்க் அது ஓகே. கேஎல் ராகுல் பிராக்டிஸ் மேட்ச் அட்லீஸ்ட் ஆடி இருந்தாருன்னா ஐ மைட் ஹவ் கன்சிடர் ஹிம். ஏன்னா அவருக்கு திடீர்னு போய் பிங்க் பால் டெஸ்ட், அதுவும் ஆஸ்திரேலியா ஸ்விங்கிங் கண்டிஷன்ல ஸ்டார்க்கு எப்படி போடுவாருன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் ஆடியன்ஸ் பாக்குற எல்லாத்துக்கும் தெரியும். செம்மையா போடுவாரு. அவர்கிட்ட போய் திடீர்னு போய் கேஎல் ராகுல ட்விலைட் பீரியட்ல விட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அவர் பிராக்டிஸ் மேட்ச் ஆடி இருந்தாருன்னா அட்லீஸ்ட் நான் கேஎல் ராகுல கன்சிடர் பண்ணிப்பேன். மை பர்சனல் சாய்ஸ் வில் பி கில், அவ்வளவுதான். என்னோட பர்சனல் சாய்ஸ் ராகுல் தான். பிராக்டிஸ் மேட்ச் ஆடலினாலும் ராகுல் மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டான பிளேயரை வெளியில உட்கார வைக்கிறது கில்லுக்கு எந்த எகேன்ஸ்டும் இல்ல. மேபி விராட் கோலி நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து இல்லாதப்ப கில் உள்ள வந்துடலாம். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கை ஹூ ஹஸ் பிளேட் இன் ஆஸ்திரேலியா, நான் ராகுலுக்கு போவேன். உங்க சாய்ஸ் கில் அப்படிங்கிறீங்க. ஓகே, போத் ஆர் குட் சாய்ஸஸ் தான். பட் ஐ கோ வித் எக்ஸ்பீரியன்ஸ், யூ கோ வித் யூத், அவ்வளவுதான் வித்தியாசம். அண்ட் இந்த டிபேட்ல நாங்க பிரித்திஷ் ஷா பத்தி பேசல. that is debatable. and இந்த டிபேட்ல பிரித்திஷ் ஷா பத்தி பேச போறது இல்ல. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அவுட்ஸ்டாண்டிங் டேலண்ட் பட் நோ ரன்ஸ். சாரி.
எஸ். ஸோ இதுதான் எங்களோட பேட்டிங் செலெக்ஷன். உங்களோட பேட்டிங் செலெக்ஷன் எதா இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து இந்தியாவோட பவுலிங் பத்தி பார்க்கலாம். அண்ட் ஆஸ்திரேலியா பத்தி நாங்க சின்ன ரிவ்யூ பார்ப்போம். ஸோ see you till then. Bye bye. பை பை.